அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய பதிவு. பங்குனி மாதத்துடைய முதல் நாள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. பங்குனி மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர்றது முருகனுக்கான விசேஷங்கள் தான். முருகனுக்கான விசேஷங்கள் மட்டும் இந்த மாதத்தில் கிடையாதுங்க. நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்தது, நல்ல ஆன்மீக நிகழ்வுகள், நிறைய விஷயங்கள் இந்த மாதத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாதம் முழுக்க நமக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் போகிறதுக்கும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி பங்குனி மாதத்தில் முருகனுடைய இந்த சக்தி வாய்ந்த 4 வரி மந்திரத்தை நம்ம டெய்லி காலையில் இல்லாட்டி மாலையில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லி வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக முருகனுடைய அந்த பாதங்களை நம்மை காக்குங்கிற ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திர பதிவு தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பங்குனி மாதத்துக்கு மீன மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் கூட இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் மீன ராசியில் தன்னுடைய பயணத்தை செய்கிறதுனால இந்த மாதத்துக்கு மீன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் நிறைய தெய்வீக திருமணங்கள், நல்லபடியான மங்கள காரியங்கள், இது எல்லாமே பங்குனி மாதத்தில் தான் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் சின்னதான ஒரு அன்னதானமாக இருக்கட்டும், ஒரு வஸ்திர தானமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயங்கள் நம்ம செஞ்சாலுமே நமக்கு சின்ன தானங்கள் உங்களால் முடிஞ்சது, ஒரு பணம், பொருள், வேறு ஏதாவது உதவிகள், இது மட்டும் கிடையாதுங்க. உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம கையில் பணமே இல்லாட்டி கூட நம்ம யாருக்காச்சும் சின்னதாக ஒரு உதவி பண்ணியிருப்போம். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் யாராச்சும் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு சின்ன குழந்தைங்களோ நின்றுக்கலாம். அப்படியே ஒருத்தங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணால் கூட அதுவும் நம்முடைய ஒரு சின்னதான ஒரு உதவி தான். அப்படி எந்த விதமான உதவிகள் நம்ம இந்த மாதத்தில் செஞ்சாலும், தான தர்மங்கள் பண்ணாலுமே, அது 1000 பசுக்களை தானம் செஞ்சால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் நிச்சயமாக தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஒரு மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட விசேஷம். ஏன்னா முருகப்பெருமானை மனமுருக இந்த மாதத்தில் நம்ம வேண்ட ஆரம்பிச்சிட்டாலே போதும், ஏதாவது குடும்பத்தில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், திருமண தடைகள் ஏதாவது ஒரு காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த திருமண பாக்கியமானது கைகூடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. இந்த பங்குனி உத்திர நாளில் தான் நமக்கு சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீதை, ஆண்டாள் ரங்கநாதர், அப்படி இது மாதிரியான தெய்வீக திருமணங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஒரு மாதத்தில் முருகனுக்கான இந்த விசேஷமான ஒரு மந்திரத்தை நம்ம டெய்லி பூஜையில் பாராயணம் பண்ணுவதன் மூலமாக முருகனுடைய அருள் நமக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்மளே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதற்கு நமக்கு நல்லபடியாக ஒரு தெளிவு கிடைக்கணும், மனசு ஒரு தெளிவடையணும், இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்படி துவண்டு போய் நிற்கிற நேரத்தில் நமக்கு கூட ஒரு ஆள் இல்லை, கை தூக்கி விடுறதுக்கு கூட ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை நம்ம போய் தொடர்ந்து படிச்சுட்டு வரப்போ முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம முருகனை கூப்பிட்டாலே போதும், முருகனுடைய கால்களே, அவருடைய பாதங்களே நமக்கு முன்னாடி நம்மை தூக்கி விடுவதற்கு அங்கே நிற்குமாம். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த பாடல். அந்த சக்தி வாய்ந்த பாடல்: 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என ஓதுவார் முன். இந்த ஒரு பாடலை நம்ம எதுவும் இந்த பங்குனி மாதத்தில், முருகனுக்கு விசேஷமான மாதத்தில், நம்ம முருகனை மட்டுமே ஆத்மார்த்தமாக நம்பி பக்தியோடு நம்ம டெய்லி படித்து வர நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே தன்னுடைய பக்தர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு முருகன் உடனுக்குடனே 5 முகம் கொண்டு சிவபெருமான் வருவதற்கு முன்பாகவே முருகன் வந்து விடுவாராம். தன்னை ஒரே ஒரு நொடி மட்டும் நான் நினச்சி முருகா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தங்க அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி முருகனுடைய பாதங்களே, முருகனுடைய வேலே நிற்குங்கிறது தாங்க இந்த பாடலுக்கான ஒரு பொருள். அதனால தான் முருகான் ஒரே ஒரு முறை பக்தியோடு உள்ளன்போடு நீங்கள் கூப்பிட்டாலே போதும், முருகனுடைய 6 முகம் வேல், அவருடைய திருவடிகள், இது எல்லாமே நமக்கு முன்னாடியே தோன்றி நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இந்த பாடலுக்கான தமிழ் அர்த்தங்கள் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பாடலை அதுவும் இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம், மலை மாதிரி உள்ள கஷ்டங்கள் கூட பனி மாதிரி முருகனுடைய அருளாலே தீரும்.
நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ இல்லாட்டி ஓம் முருகா துணை அப்படிங்கிற அற்புதமான ஒரு வார்த்தையை மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.